தொழில்நுட்ப யுகத்தின் உச்சகட்ட வளர்ச்சி நிலை காலத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம். சமூக வலைதளம், இணைய வர்த்தகம் என வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இந்த கணினிசார் தொழில்நுட்பங்கள் வளர்ந்துவிட்டன. இத்தகைய சூழலில் நமது குழந்தைகளும் அளவுக்கு அதிகமான நேரத்தை இந்த தொழில்நுட்ப சாதனங்களிலேயே செலவிடுகின்றன. அதில் மிக முக்கியமாக இருப்பது வீடியோ கேம்ஸ். கணினி மற்றும் கேமிங் கன்சோல் மூலமாக குழந்தைகளின் வாழ்க்கையில் இவைகள் ஒரு இன்றியமையாத இடத்தை பிடித்துவிட்டன. வீடியோ கேம்ஸ் மூலமாக குழந்தைகள் பல தவறான பழக்க வழக்கத்திற்கு உள்ளாக நேரிடும். ஆபாச வார்த்தை பயன்பாடு, வன்முறை, கெட்ட பழக்க வழக்கங்கள் என நிறைய சிக்கல்கள் வீடியோ கேம் விளையாடுவதால் ஏற்படுகிறது. இவற்றிற்கெல்லாம் காரணம் குழந்தைகள் விளையாடும் வீடியோ கேம் என நாம் பொதுவாக சொல்லிவிடுகிறோம். ஆனால் இது ஒரு தவறான அணுகுமுறையாகும். சினிமா ஒரு ஊடகம். சினிமாவில் அருவி, அறம் போன்ற நல்ல படைப்புகள் நற்சிந்தனைகளுக்கு வழிவகுக்கிறது. ஆனால் அதே சமயம் 90ml போன்ற கேடுகட்ட படங்கள் தீய சிந்தனைகளை ஊக்கப்படுத்துகிறது. சினிமா போலவே ஒரு சில வீடியோ கேம்ஸ் கெட்டதாகவும் ஒரு சில வீடியோ கேம்ஸ் நல்லதாகவும் இருக்கிறது. சினிமாவை போன்றே இவற்றிற்கும் வயது சார்ந்த சென்சார்கள் உண்டு. வீடியோ கேம்ஸ் எனும் உலகை பற்றி அறியாத, அறிமுகமில்லாத பெற்றோர்கள் முற்றுமுழுதாக அதை விளையாடச் செய்யாமல் தடுப்பதும் குழந்தைகளுக்கு நன்மை பயப்பதில்லை. ஆக குழந்தைகளின் அறிவாற்றலை, உருவாக்கும் திறனை, சிந்தனை ஆற்றலை வளர்த்தெடுக்கும் வீடியோ கேம்ஸ்களை பற்றிய ஒரு சிறிய தொகுப்பே இந்த ஆவணம். முதலாக ரியல் டைம் ஸ்ட்ராட்டஜி கேம்ஸ், சுருக்கமாக RTS கேம்ஸ் என்று இவைகள் வகைப்படுத்தப்படுகிறது. இந்த வகையில் அதிக விற்பனையான ஏஜ் ஆஃப் எம்பையர் சீரியஸ் குழந்தைகளின் அறிவாற்றல், வரலாற்று ஆர்வம், சிந்தனை ஆற்றல் மற்றும் நிர்வாக ஆற்றலை மேம்படுத்த உதவும். இந்த விளையாட்டின் ஆரம்பத்தில் சில குடிமக்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் கொடுக்கப்படும். அவற்றை பயன்படுத்தி ஒரு நாட்டையே உருவாக்க வேண்டும். எதிர்தரப்பும் ஒரு நாடாக உருவாகும். அதில் பொருளாதார வெற்றி, இராணுவ வெற்றி அல்லது கலாச்சார வெற்றியை பெறுவதே விளையாட்டின் சுருக்கம். ஏஜ் ஆஃப் எம்பையர் 1, ஏஜ் ஆஃப் எம்பையர் 2, ஏஜ் ஆஃப் எம்பையர் 3 என வெளிவந்த அத்தனை ஏஜ் ஆஃப் எம்பையர் கேம்களும் வெற்றி பெற்றன. இதில் பல்வேறு நாகரிகங்கள், பலவிதமான வரலாற்று அம்சங்கள் இருப்பதால் இயல்பான அடிப்படை வரலாற்று புரிதல் இந்த விளையாட்டின் மூலம் குழந்தைகளுக்கு ஏற்படுகிறது. RTS கேம்களில் அடுத்த பிரபலமான விளையாட்டு ரைஸ் ஆஃப் நேஷன்ஸ். கிட்டத்தட்ட ஏஜ் ஆஃப் எம்பையர் போன்ற விளையாட்டே என்றாலும் அதை மிஞ்சும் அளவு அணுகுண்டு பரிசோதனை, கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வளர்ச்சி வரை இதில் குழந்தைகள் விளையாட முடியும். அணுகுண்டின் ஆபத்து, பொருளாதார தடைகள் என்று இந்த விளையாட்டை விளையாடும் குழந்தைகளுக்கு நடப்பு அரசியல் வரையிலான புரிதலுக்கு இது உதவுகிறது. RTS கேமின் அடுத்த வெற்றி பெற்ற ஒரு விளையாட்டு ஏஜ் ஆஃப் மைத்தாலஜி. இதன் அடிப்படையும் ஏஜ் ஆஃப் எம்பையர் போன்றே என்றாலும் உலகம் முழுதும் உள்ள நாகரிகங்களின் புராண நம்பிக்கைகள், கடவுள்கள் என்று அதை மையப்படுத்தியது. இதன் மூலம் உலக மனிதர்களின் வெவ்வேறு விதமான கலாச்சாரம் மற்றும் மத நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்களை குழந்தைகள் எளிதில் உணர்ந்து கொள்ள இயலும். RTS கேம்களின் வெற்றியே வரலாற்றில் நம்மை இணைத்துக் கொள்ளும் விதமாகவும் அதன் மூலம் பல்வேறு சூழல்களை எதிர்கொள்ளும் வியூகம் மிகுந்த விளையாட்டுமே ஆகும். RTS கேம் விளையாடும் குழந்தைகளுக்கு ஒரு நாட்டின் நிர்வாகம், பொருளாதாரம், போர் வியூகம் ஆகியவை இயல்பாக புரிந்துவிடும். விவசாயத்தின் முக்கியத்துவத்தையும் உணவு பாதுகாப்பின் முக்கியத்துவத்தையும் சர்வசாதாரணமாக புரிந்து கொள்கிறார்கள். இதனாலோ என்னவோ தற்சமயம் RTS கேம்கள் புதிதாக எதுவும் அவ்வளவாக வெளிவருவதில்லை. முதல் ஏஜ் ஆஃப் எம்பையர் 1997ஆம் ஆண்டு வெளிவந்தது. அன்றிலிருந்து இன்று வரை கம்ப்யூட்டர் வீடியோ கேம்களில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது ஏஜ் ஆஃப் எம்பையர் மற்றும் அதன் அடிப்படையில் வந்த RTS கேம்கள்.
RTS கேம்களுக்கு அடுத்தபடியாக டர்ன் பேஸ் ஸ்ட்ராட்டஜி கேம் என்பன அறிவை வளர்க்கும், சிந்தனையை தூண்டும் விதமாக உருவாக்கப்பட்டவை ஆகும். சிட் மேயர்ஸ் சிவிலைசேஷன் ஒரு நல்ல டர்ன் பேஸ் ஸ்ட்ராட்டஜி கேம் ஆகும். இது செஸ் போன்று ஒரு சுற்றாக விளையாடப்படும். ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த நிர்வாகம், கலை, பண்பாடு, கலாச்சாரம், வரலாறு மற்றும் இயற்கை பேரிடர், பொருளாதாரம் என பெரியவர்கள் கூட கற்றுக்கொள்ளும் விதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதில் நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் விளையாட்டை வேறு ஒரு பாதையில் இட்டுச் செல்லும். குழந்தைகளுக்கு இந்த விளையாட்டை புரிந்து கொள்ளவே சில காலங்கள் ஆகும். ஆனால் நிச்சயமாக இந்த விளையாட்டு குழந்தைகளை சிந்திக்க தூண்டும் என்பதை யாராலும் மறுக்க இயலாது. அடுத்ததாக சிட்டி பில்டிங் வகை வீடியோ கேம்கள். இதில் பேனிஸ்ட் எனும் விளையாட்டு மிக புகழ்பெற்ற ஒரு விளையாட்டாகும். ஒரு சிறிய மக்கள் கூட்டத்தை கொண்டு ஒரு பெரிய நகரம் அமைத்து அதை நிர்வகிப்பதே இந்த விளையாட்டின் சாராம்சம். மக்களிடம் பசி, நோய், பஞ்சம், இயற்கை பேரிடர், மதக்கலவரம் என உண்மையான ஒரு நாட்டில் வரும் அனைத்து சிக்கல்களையும் சமாளித்து அந்த நகரை ஒரு வெற்றி பாதையில் கட்டமைத்து இட்டுச் செல்வதே பேனிஸ்ட் விளையாட்டின் சாராம்சம். இந்த விளையாட்டை விளையாடும் குழந்தைகளுக்கு தற்சார்பு அரசியலின் அவசியமும் தேவையும் தானாகவே தெரிய வரும். மைன்கிராஃப்ட் மிக பழைய கேம் போல உள்ள இது இன்றளவும் சிறுவர்களின் விருப்ப பட்டியலில் முதலில் உள்ளது. மைன்கிராஃப்ட் கேம் என்பது கிடைக்கும் பொருட்களை வெட்டி எடுத்து புது புது பொருட்கள் செய்து அதன் மூலம் வீடு, வாகனம், உயிரினங்கள் என அனைத்தையும் உருவாக்கும் ஓர் விளையாட்டு. இது குழந்தைகளின் கற்பனை திறனை உயர்த்தும் ஓர் விளையாட்டு. ஆனால் இது ஒரு விதமான போதைப்பொருள் போல் குழந்தைகளின் நேரத்தை அதிகம் எடுத்துக்கொள்வதால் பெற்றோரின் மேற்பார்வை அவசியம். இதில் இப்பொழுது ஆன்லைன் மூலமாக மல்டிபிளேயர் வகை விளையாட்டுகளும் வருவதால் பெற்றோரின் கண்காணிப்பில் மட்டுமே விளையாட அனுமதிக்கப்பட வேண்டும். இதில் வன்முறை சார்ந்த விளையாட்டை ஆன்லைன் மூலமாக சிலர் விளையாடுவதால் பெற்றோர்களின் மேற்பார்வை அவசியம். சில குறைகள் இருந்தாலும் குழந்தைகளின் கற்பனை மற்றும் உருவாக்கும் திறனை மைன்கிராஃப்ட் நிச்சயமாக விரிவுபடுத்துகிறது. ஆன்செஸ்டர் த ஹியூமன் கைண்ட் ஒடிசி இன்னும் வெளிவராத இந்த விளையாட்டு மனித பரிணாமவியல் தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆதியில் மனித குரங்காக இருக்கும் மனிதன் எவ்வாறு இக்கால மனிதனானான் என்பது வரையிலான வரலாறு மற்றும் அறிவியல் ஆய்வுகளை தொகுத்து இந்த விளையாட்டை உருவாக்கியிருக்கிறார்கள். மனித குரங்காகவே பல லட்ச ஆண்டுகளுக்கு முன் நாம் விளையாட ஆரம்பிக்கிறோம். படிப்படியாக அறிவின் பால் பரிணாமம் அடைவதை தத்துரூபமாக இந்த விளையாட்டின் மூலம் நாம் அறிய முடியும். இதுவும் குழந்தைகளுக்கான ஒரு நல்ல வீடியோ கேம். இந்த வகை வீடியோ கேம்கள் குழந்தைகளின் மன வளர்ச்சி, சிந்தனை வளர்ச்சிக்கு உதவினாலும் கண் பார்வை குறைவு, மன அழுத்தம், தலைவலி போன்ற கம்ப்யூட்டரை அதிக நேரம் உபயோகிப்பதால் ஏற்படும் விளைவுகளுக்கு இவைகள் விதிவிலக்கல்ல. ஆக முடிந்தவரை குழந்தைகள் இவற்றை விளையாடும் நேரத்தை பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும். குழந்தைகளை கெடுக்கும் நோக்கத்தோடு வெளிவரும் GTA போன்ற விளையாட்டுகளை விளையாடுவதற்கு பதிலாக குழந்தைகளுக்கு இந்த வகை விளையாட்டுகளை பெற்றோர்கள் அறிமுகப்படுத்தலாம். குழந்தைகள் இவற்றை விளையாடும் பொழுது பெற்றோரும் கட்டாயம் உடனிருக்க வேண்டும். வீடியோ கேம்ஸை முற்றாக தவிர்க்க வைத்து குழந்தைகள் மனதில் கெட்ட பெயர் எடுப்பதற்கு பதிலாக இவ்வாறான நல்ல கேம்களை அவர்களோடு விளையாடி அவர்களை நல்வழிப்படுத்துவதே ஒரு சிறந்த அணுகுமுறையாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சேனல் நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.